மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பீகார்ல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட். ஏன்னா பீகார் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 15 நாட்கள தேர்தல் சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்டா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். 10 நாள் தான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் இருக்கு. பல்வேறு அரசியல் அப்டேட் அங்கிருந்து ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கு. தற்போதைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த என்டிஏ பாஜக தலைமையிலான என்டிஏ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எந்த மாநிலத்திலையும் தேர்தலை சந்திச்சாங்கன்னா அவங்க தங்களுடைய முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பாலிசியா வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இங்கேயும் அதே தான் செஞ்சிருக்காங்க. நிதிஷ்குமார சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். ஆனா இந்த பக்கம் இந்தியா அலையன்ஸ்ல அதுவும் ஒரு குழப்பமா போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த குழப்பத்துக்கு முடிவு கட்டிட்டாங்க. தேஜஸ்வி யாதவ் தான் எங்களுடைய சிஎம் வேட்பாளர் அப்படிங்கறத அறிவிச்சிட்டாங்க. அடுத்து டெபுட்டி சிஎம் வேட்பாளர் யாரும் கூட அறிவிச்சிட்டாங்க. அப்படி விஐபி பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் டெபுட்டி சிஎம் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபார்வர்டா போயிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? பீகார் தேர்தலை பொறுத்தவரை ஒரு ஆசிட் டெஸ்ட் தான், அமில பரீட்சை தான். ஒரு தொய்வு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தென்பட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை குறைத்து மதிப்பிடுவோமே ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பீகாரில் கிடைத்த முடிவுதான் இந்த முறை சட்டமன்ற தேர்தலிலும் கிடைக்கக்கூடும். எனவே அவர்களை குறைத்து மதிப்பிடுவது என்பது தேர்தல் களத்தில் நாம் என்ன வியூகங்களை வகுக்க போகிறோம் என்பதை தவற விடுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே அமைஞ்சிடும். இதுல 2 பிரச்சனை இருக்கு. நீங்க சொன்னீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இது வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காம தான் களத்துக்கு வந்திருக்காங்க, எல்லா இடத்துலயும் அந்த ஃபார்முலாவை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி. அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை நம்பி பிற கட்சிகள் தேர்தலை சந்திக்கிற இடத்துலதான் அந்த மாதிரியான ஃபார்முலா. இப்ப பாரதிய ஜனதா கட்சியும் இன்னொரு கட்சி, மாநிலத்துல இருக்கிற பிரதான கட்சி, இங்க அதிமுக, அங்க நிதிஷ்குமார் அப்படி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரியான கட்சிகள்ல ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்ல தான் போறாங்க. அதாவது 50-50 சீட் ஷேரிங்ல. அதிமுக 50-50 சீட் ஷேரிங் போகுதுன்னு சொல்ல வரல. பீகார்ல நிதிஷ்குமாரும் பிஜேபி 50-50 சீட் ஷேரிங்ல தான் போயிருக்காங்க. அப்போ இந்த கணக்கு வருகிற போது அவர்களுக்குள் ஒரு முட்டல் மோதல் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. நீங்க எந்த அளவுக்கு முட்டல் மோதல்னு பாத்தீங்கன்னா, சிராக் பஸ்வான் மிரட்டி தான் தனக்கு உண்டான தொகுதியை பெற்றார். நான் பிரசாந்த் கிஷோரோட போறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்னு அவர் சொன்னார். அதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, மாஞ்சி மிரட்டுகிற இடத்துல இருந்து நிதிஷ்குமார மிரட்டினாரு. பாஜகவுக்கு கூட ஒரு சைலண்டா ஒரு மிரட்டல விடுத்தாரு. நீங்க 25% கொடுங்க, இல்லைன்னா 10% கொடுங்க, அப்படி இல்லைன்னா 5% கொடுங்க, ஒண்ணுமே கொடுக்கலன்னா கூட நாங்க உங்களை எதுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையெல்லாம் சொல்லி இந்த தேர்தல் களத்துல ஒரு மிரட்டல் விடுத்து சீட்டை வாங்கி இருக்கிற காட்சியை பாக்குறோம். இங்கேயும் இப்ப அதே பிரச்சனை இருக்கு. காங்கிரஸும் ஆர்ஜேடியும் ஒரு மியூச்சுவல் கன்சர்ன்ல செட்டில் ஆயிருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இல்ல. ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்லி 6-7 தொகுதிகளை இன்னைக்கு காங்கிரஸ் முட்டுகிற இடத்தை பாக்குறோம். மகாராஷ்டிரால இதே வேலையை தான் காங்கிரஸ் செய்தது. இப்ப ஆர்ஜேடியும் காங்கிரஸும் திரும்ப அதே வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆசிட் டெஸ்டினுடைய வீரியத்தை அவங்க இன்னும் முழுமையா உள்வாங்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா பொலிட்டிக்கல் ரேஸ்ல ஆர்ஜேடி இப்ப வின்னிங் ரேஸ்ல இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கு நிலைமைக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 நாளைக்கு முன்னாடி வந்த சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட வேண்டியது. அது தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதியாக வெல்லும்னு சொல்லிச்சு. ஆனா முதலமைச்சர் ரேஸ்ல தேஜஸ்வி தான் இருக்கிறாருன்னு சொல்லிச்சு. 2வது இடம் நிதிஷ்குமாருக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. 2வது இடத்துல முதலமைச்சர் ரேஸ்ல மக்கள் யாரை விரும்புறாங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோரை விரும்புறாங்க அப்படின்னு சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பு. இப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நிதிஷ்குமாருக்கு உண்டான வேல்யூ இருக்குல்ல, அந்த ஸ்டேட் வேல்யூ, அது சுத்தமா அடிபட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கவனமா உள்வாங்க வேண்டியிருக்கு. இப்ப தேஜஸ்வியா நிதிஷ்குமாரா அப்படின்னு களம் அமைஞ்சா அது நிதிஷ்குமாருக்கும் சரி, நிதிஷ்குமார் சார்ந்து இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தரும். ஏன்னா மக்களினுடைய எண்ணம் நிதிஷ்குமாருக்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்கு. ஒரு ஸ்டெபிலிட்டி உள்ள லீடராக அவரு இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது களத்துல இருந்து. இதே நேரத்துல இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி கையில எடுத்திருக்கிற மூவ் ரொம்ப கரெக்டான மூவ் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, முதலமைச்சர் வேட்பாளரா நிதிஷ்குமார் அறிவிச்சிட்டா தானே பிரச்சனை. 2 விதத்துல அவங்க இப்ப கோல் போட்டிருக்காங்க. ஒண்ணு, இந்த சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பை ரொம்ப அழகா உள்வாங்கிக்கிட்டு
முதலமைச்சர் வேட்பாளரா நிதிஷை ரேஸ்ல நிறுத்தாததன் மூலமாக யாரோ ஒருவர் வருகிறார் என்கிற தகவலை அவங்க நாட்டு மக்களுக்கு சொல்றாங்க. அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி, நிதிஷ்குமார் ஆன்டி இன்கம்பன்சி அடிபட்டு போகுது. இன்னொன்னு, நிதிஷ்குமாருக்கு இதுல ஒரு செக்மேட் இருக்கு. நாங்க தான் தேர்தல் நேரத்திலேயே சொல்லலையே, சொல்லாம தானே ஓட்டு கேட்டோம், சொல்லாம தானே தேர்தலை சந்திச்சோம், சொல்லாம தானே வெற்றி பெற்றோம். இப்ப திடீர்னு இப்ப நீங்க முதலமைச்சர்னு சொன்னீங்கன்னா எந்த வகையில அது நியாயம்னு சொல்லி நிதிஷ்குமார அவர்கள் ஓரங்கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிதிஷ்குமார் உடனே வெகுண்டு எழுந்துருவாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்ப நிதிஷ்குமாரே வந்தா கூட தேஜஸ்வி சேர்த்துக்கிற மனநிலையில இல்ல. ஏன்னா இந்த இந்தியா கூட்டணி விவகாரத்துல ரொம்ப காயப்பட்டு போனார் தேஜஸ்வி. இன்னும் சொல்ல போனா பீகார்ல அவர் ஒரு சரியான வியூகத்தை வகுக்க முடியாம தேர்தல் பணிகளை ஆற்ற முடியாம போனதுக்கு இது ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா இருந்தது நிதிஷினுடைய திடீர் பிரிவு தான். ஓவர் த நைட் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போய் அவர் இணைஞ்சது உண்மையிலேயே ஆர்ஜேடிக்கு ஒரு செட்பேக் தான். ஏன்னா ஒரு மியூச்சுவல் டிராவல்னு சொல்லி ஒரு களம் தயாராகும் போது அதுல ஒரு பேரலல் பார்ட்னரை மிஸ் பண்ணது தேஜஸ்விக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனா தேர்தலை ரொம்ப கட்ஸோட எதிர்கொண்டார். அது இல்லைன்னா நம்ம சொல்லிட முடியாது. தேர்தல் களத்தை சரியாக கணிக்க தவறினதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்றதுதான் அன்னைக்கு இருந்த சூழல். ஆனா இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காரு, மிக தெளிவாக இந்த தேர்தல் களத்துல நகர்த்துறாரு. இன்னொன்னு, இந்தியா கூட்டணி அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சதுதான் சார் சரி. வேற யாரு முதலமைச்சர் வேட்பாளர் இந்தியா கூட்டணிக்கு? நீங்க காங்கிரஸ் இருந்து ஒருத்தரை கொண்டு வந்துட முடியுமா? அப்படி கொண்டு வந்தா அது ஒரு பெரிய அரசியல் எழுச்சியை ஏற்படுத்துமா? பீகார் அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க பாத்தீங்கன்னா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நீங்க களத்தை தேஜஸ்வியை முன்னிறுத்தி தான் எடுத்தாகணும். ஏன்னா தேஜஸ்வி தான் அந்த 30% வாக்குகளை முழுமையாக உள்வாங்குறாரு. எந்த 30% வாக்கு? யாதவ சமூகம் பிளஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி. இது ஒரு 30% வாக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இந்த மேஜர் ரோல் பிளே பண்ற வாக்குகள் இருக்குல்ல, இதுதான் டிசைடிங் ஃபேக்டர்னு நான் பாக்குறேன். இந்த டிசைடிங் ஃபேக்டர் முழுமையா அப்சர்வ் பண்ற கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா தேஜஸ்விக்கு தான் இருக்கு. இப்போ களம் 50-50 சூழல்ல தான் இருக்கு. முழுமையா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்தியா கூட்டணி தோல்வி அடைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றும்னு சொல்ல முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. சமபலத்துல களம் அமைஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா, தேர்தல் களத்தில் நிதிஷ்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கு. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே ஒரு சிக்ஸர் அடிச்சாரு தேஜஸ்வி. அதை அவ்வளவு எளிதாக கடந்து போயிடக்கூடாது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கொரோனா யுத்த காலத்துலதான் மிகப்பெரிய நெருக்கடிய சந்திச்சது நிதிஷனுடைய அரசு. இங்க இருந்த, நான் சொல்றது குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்த பீகாரிகள் திரும்பி போனாங்க. திரும்பி போன பீகாரிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு பொருளாதார மந்த நிலையை அந்த மாநிலம் சந்திக்கிறப்ப, அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை சீர் செய்வதற்கு கூட முடியாத ஒரு முதலமைச்சராக நிதிஷ் இருந்தாரு. அது நிதிஷ் மட்டும் காரணம் இல்ல, அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார பின்னணியும் பொருளாதார கட்டமைப்பும் ஒரு காரணமாக இருந்தது. வேலை வாய்ப்பை கூட உருவாக்க முடியாத ஒரு பின்னடைவு அந்த மாநிலத்துக்குள்ள இருந்தது. ஆனா இப்போ அதற்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறாரு தேஜஸ்வி. வீட்டுல ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலைன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு கால நிர்ணயத்தையும் செய்யறாரு. அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக பீகார் அரசியல்ல மாறி இருக்கு. அது பாசிபிளா சார்? அது பாசிபிளா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வழங்குறது பாசிபிளா? ஏன் பாசிபிள் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் பாசிபிள் இல்ல? இப்ப ஃப்ரீ பீஸ் அப்படிங்கிற எந்த அறிவிப்பு வந்தாலுமே இது பாசிபிளா அப்படிங்கிற கேள்வி கூடவே சேர்ந்து வருது. பல மாநிலங்கள் அதை செயல்படுத்தி காட்டியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, 100% செயல்படுத்த முடியலன்னா 60% செயல்படுத்தட்டுமே. அந்த 60% என்பதே ஒரு வெற்றி தானே. நாட்டுல வேலை வாய்ப்பை உருவாக்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இப்போ எங்க பீகார் மாநிலத்துக்குள்ள சொல்றேன். அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் அரசாங்க வேலை வாய்ப்பை உருவாக்குறேன்னு சொல்றது இருக்குல்ல, இந்த அறிவிப்பை வெளியிடுறதுக்கே ஒரு துணிச்சல் வேணாம். அதுலதான் நீங்க ரொம்ப முக்கியமா தேஜஸ்வியினுடைய அரசியலை உள்வாங்கணும். 20 மாதத்துக்குள்ளாக இதை நான் உறுதி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. 20 மாதத்துக்குள்ளாகனா ஏறக்குறைய 1.5 வருடம் தான் சார். ரொம்ப காலம்லாம் அவர் எடுக்கல. 1.5 வருட காலத்துக்குள்ளாக இதை நான் உறுதி செய்து தர்றேன் அப்படின்னு சொல்றாருல, இது ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்திருக்கு. அந்த இளைஞர்களுக்கு ஒரு புதிய விஷயம், நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும், நம்ம இனிமே மாநிலம் விட்டு மாநிலம் புலம்பெயர்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, மூட்டை முடிச்சுகளோடு மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை அவர் விதைச்சிட்டாரு. அப்போ அது தேர்தல் களத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். அதனால உடனே தேஜஸ்வி வின்னிங் ரேஸ்ல இருக்காரு,
காலி ஆயிடுச்சு தேசிய ஜனநாயக கூட்டணிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பீகார் அரசியலை பொறுத்தவரை நீங்க இதர சமூகங்களினுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த இதர சமூகத்தினுடைய வாக்கை ஒருமுகப்படுத்தாம தான் சிராக் பஸ்வான் போன்றவர்கள், நிதிஷ்குமார் போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பலத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த தேர்தல்ல கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு களமாக அந்த களம் இருக்கப்ப இப்பவும் மீண்டும் ஒரு தவற தேஜஸ்வி செய்யறாரு. அது அந்த 30% வாக்குகள் தனக்கு முழுமையாக கிடைக்குங்கிற முழு திருப்தியோடு களத்துல நிக்கிறாரு. எல்லாத்தையும் சேர்த்துதான் சார் தேர்தல் வெற்றி. 4 முனை 5 முனை வியூகங்கள் வகுக்கப்படணும். நீங்க 2 முனை வியூகத்தை வகுத்துட்டு 3 முனை வியூகத்தை வகுத்துட்டு நான் வந்து வெற்றி பெற போறேன், இதுதான் தேர்தல் களத்துல பிரதானமாக இருக்கும்னு களத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா பீகாருக்கு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. மீண்டும் ஒரு அமில பரீட்சைக்கு தேஜஸ்வி தயாராக கூடாது என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். களம் கொஞ்சம் சீராக அமையும்னு நினைக்கிறேன். இன்னொரு 4-5 நாளுக்குள்ள அந்த செட்டில்மெண்ட் வரும்னு நான் பாக்குறேன். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு செக்மெட். இங்க முதலமைச்சர் வேட்பாளர், அங்க முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல. அப்ப யார் முதலமைச்சர் வேட்பாளர்? நீங்க யார முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாலும் பின்னடைவு. பாஜக முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னா நிதிஷ் பார்ட்டி ஒரு சோர்வு மனநிலைக்கு வரும். நிதிஷ் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னா ஏற்கனவே சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பு இப்ப களத்துல இருக்கு. சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்புல பெரும்பான்மை மக்கள் விரும்புகிற முதல்வராக இவர் இல்ல. ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு கீழே போயிட்டார். இப்ப பிரசாந்த் கிஷோருக்கு கீழே போயிட்டாருன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா முழுவதுமாக நிதிஷ்குமார் என்கிற பிம்பம் உடைஞ்சு போயிருக்கு. இப்ப அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. இது தேர்தல் களத்துல ஒரு பின்னடைவே அவர்களுக்கு தரும் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஸ்கீம்ஸ் பத்தி சொன்னீங்க, வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து தேஜஸ்வி சொல்லிட்டு இருக்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய மேம்பாட்டுக்காக இருக்கக்கூடிய சில திட்டங்கள், அந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்க அந்த வட்டியோட கடனை தள்ளுபடி பண்றது, பிறகு வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்துறது, மாதம் 30,000 சம்பளங்கிறது உறுதிப்படுத்துறது, அதே மாதிரி வந்து பல்வேறு மகளிர் சுய உதவி குழுக்கான அந்த வட்டி இல்லாத கடன் வழங்குறது, நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிச்சிட்டு இருக்காரு. ஆனா பீகார் போன்ற ஒரு பின்தங்கிய ஸ்டேட்ல அவ்வளவு ரெவென்யூ சோர்ஸ் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பொருளாதார ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. இந்த ஸ்கீம்ஸ் அவ்வளவும் பாத்தீங்கன்னா வந்து அதாவது வெற்றி பெறுவதற்காக ஒரு மக்களை ஏமாத்தக்கூடிய நடவடிக்கையா இருக்கு. ரெண்டு அலையன்ஸுமே சரி, மகா கட்பந்தனும் சரி, அந்த பக்கம் கூட என்டிஏவும் சரி, 2 பேருமே அந்த விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா சில விஷயத்தை நிறைவேற்றிட்டே எலெக்ஷனுக்கு சந்திக்க வந்தாரு நிதிஷ். அவர் நிறைய இந்த கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 10,000 கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப இதெல்லாமே பாசிபிள் கிடையாது. மக்கள் வழக்கம் போல ஏமாற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து தீபாவளி காலகட்டம். இப்ப புலம்பெயர்ந்து வெளியே போன பல தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து தீபாவளி கொண்டாடத்துக்கு உள்ள வந்திருக்காங்க, ஊருக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்க தேர்தலில் வாக்களிக்க போறாங்க. அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் யார் செய்ய போறாங்க அப்படிங்கிறது முக்கியமான சில கேள்வியா 2 அலைன்ஸ் நோக்கி நிக்குது. இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறீங்க? இந்த விஷயங்கள் எப்படி இல்ல இப்ப பாக்குறீங்க? யார் செய்ய போறாங்கன்ற கேள்வி ரொம்ப பிரதானமான கேள்வி. இப்ப தொடர்ச்சியாக அதிகாரத்துல இருந்தது யார்? இடையில கொஞ்ச காலம் துணை முதலமைச்சர் யாரு? தேஜஸ்வி. தொடர்ச்சியாக அதிகாரத்துல இருந்தது நிதிஷ்குமார். அப்ப நிதிஷ்குமார் இவ்வளவு நாளா செய்யலல்ல. அப்ப நிதிஷ்குமார் ஆட்டோமேட்டிக்கா அங்க அடிபட்டு போறார்ல. நிதிஷ்குமார் செய்திருந்தால் இப்ப யார் செய்வார்ன்ற கேள்வியே வந்திருக்காது. இப்ப இந்த கேள்வி எழுந்ததற்கு அடிப்படையே நிதிஷ்குமார் தான். அதனால நிதிஷ்குமார் அங்க நம்பிக்கை இழந்து போனார். நீங்க ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க சார். பிரசாந்த் கிஷோர் என்பவர் களத்துக்கு புதியவர் தான். அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கலாம். கட்சி தலைவரா புதியவர் தான். மக்கள் வந்து ஒரு 3 பேரை நீங்க முன்னிறுத்துறீங்க. மேபி இப்படி யோசிச்சு பாருங்களேன். நிதிஷ்குமார் அந்த களத்துல முன்னிறுத்தாம சிராக் பஸ்வானை நீங்க நிறுத்தி இருந்தீங்கன்னா 2வது இடத்துக்கு வந்திருப்பாரோ என்னவோ, இல்ல முதல் இடத்துக்கே வந்திருப்பாரோ என்னவோ. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்ங்கிறது தான் சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பு. எண்ட் ஆஃப் த டே சிஎம் ரேஸ்ல தான் நிதிஷ்குமார் இல்ல அப்படிங்கிறது பின்னடைவு. அப்போ ஒருவேளை சிராக் பஸ்வானை முன்னிறுத்தி இருந்தா சிஎம் பொறுப்புக்கு அவர் தான் தகுதி படைத்தவர்னு மக்கள் சொல்லியிருப்பாங்களோ என்னவோ, அது நமக்கு தெரியாதுல்ல. அப்போ நீங்க இங்க வந்து நிதிஷ்குமார் என்கிற பிம்பம் தான் இங்க இருக்கிற பின்னடைவே. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே நிதிஷ்குமார் தான். இப்ப நிதிஷ் அடிபட்டு போயிருக்காரு. அவர் செய்ய மாட்டாருன்ற ஒரு மனநிலை மக்களிடத்துல பரவி இருக்கிற காரணத்தால் தான் அவருக்கு ஒரு மதிப்பில்லாத சூழலை பீகார் மக்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. 3வது இடத்துக்கு கொண்டு போய் தள்ளி இருக்காங்க. இப்ப தேஜஸ்வி புதிதாக ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார். இந்த நம்பிக்கை மக்களிடத்துல எடுபட்டுருச்சுன்னு தான் நான் பாக்குறேன். எடுபட்டதன் மூலமாகத்தான் ஏற்கனவே இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையில் தேஜஸ்வியை தான் மக்கள் நம்பினாங்க. தேஜஸ்வி தான் அகில இந்திய அரசியலை பீகார் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தாரு. இன்னொரு மிக முக்கியமான செய்தி, லாலுவினுடைய அந்த கடந்த கால அரசியல்
நகர்வுகள் இருக்குல்ல, அது அப்படியே தேஜஸ்வி இடத்துல இருக்கு. அதற்கு என்ன ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னா, லாலுவை நம்பிய சிறுபான்மை மக்கள் இன்னமும் தேஜஸ்வியை நம்புகிறார்கள். யாதவ் சமூக வாக்குகளும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகளும், நான் சொல்றது குறிப்பாக மதச்சிறுபான்மை மைனாரிட்டி கம்யூனிட்டி இன்க்ளூடிங் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியும் நீங்க சேர்த்துக்கலாம் அதுல. அப்ப அவர்களுடைய வாக்குகள் அந்த 30% இருக்குல்ல, அதை சிதறமடையாம பாதுகாத்திருக்கிறார்ல. இப்ப சிதலமடையாமல் பாதுகாத்திருப்பதன் மூலமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை குறையவே இல்லை அவர் மீது அப்படிங்கிறதுதான் நீங்க அதை புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. அப்ப மக்கள் வந்து யார் செய்வாங்கன்னு நம்புறாங்க, தேஜஸ்வி செய்வாரு அப்படின்னு தான் நம்புறாங்க. நீங்க மிக முக்கியமான செய்தி ஒண்ண கொண்டு வந்தீங்க. அதாவது ஒரு பின்தங்கிய மாநிலத்துக்குள்ள இதெல்லாம் செயல்படுத்த முடியுமான்னு. தற்சார்பு பொருளாதாரமாகத்தான் பல அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்காரு. இப்ப மகளிர் சுய உதவி குழுக்கு வட்டி இல்லாத கடன் சொல்றது வந்து அந்த மாநிலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அந்த மாநிலத்துக்குள்ளே ரெவன்யூ ஜெனரேட் பண்ற வேலைதான். ஏற்கனவே நம்ம இந்த ட்ரையல தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்திருக்கோம். மகளிர் சுய உதவி குழுக்கள் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். 3 முறை அதிமுக ஆட்சியை சேர்த்தே நான் சொல்றேன். 3 முறை நம்ம வந்து வட்டி இல்லாத கடனை செயல்படுத்தி முழுமையாக அந்த மகளிர் பயன்பெறுகிற வகையில் அந்த சுய உதவி குழுக்களை செயல்படுத்தி பார்த்திருக்கோம். ஏன் இப்ப இது வந்து பீகாருக்கு பொருந்தாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கடனை கொடுக்க போவது வங்கிகள் தானே, அரசுகள் தானே. தமிழ்நாடோட கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி. இல்ல நான் தான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். இல்ல நான் தான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். கடனை வழங்க போவது வங்கிகள் தானே தவிர அரசுகள் அல்ல. இப்ப இங்க இருக்கிற நேஷனலைஸ்ட் பேங்க் தானே அங்கேயும் இருக்காங்க. வங்கிகள் கடனை கொடுக்க முன் வந்தாலுமே திரும்ப கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கா, அவங்க கிட்ட என்ன விதமான மெக்கானிசம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, என்ன விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற மாதிரி பீகாருக்கு கொடுக்க முன் வந்துருவாங்களா வங்கிகள் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இல்ல அதுல ரொம்ப முக்கியமா தமிழ்நாடு போல வங்கிகள் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட முடியுமா கடன் திட்டத்தை அப்படின்னா நிச்சயமா அதுல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. ஆனா அது அந்த ஆப்ரேட்டிங் மெக்கானிசத்துக்குள்ள நீங்க என்ன மாதிரி செயல்படுத்த போறீங்கிறத வச்சுதான் வங்கிகள் நம்பிக்கை பெறுவாங்க. நீங்க 100 விழுக்காடு எடுத்த எடுப்புலயே செயல்படுத்திட முடியாது. 20 விழுக்காடு நீங்க செயல்படுத்தி பாக்குறீங்க. எஃபெக்டிவா அந்த ஸ்கீம்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுது வங்கிகள். இது ஏதோ ஒரே மாதத்துக்குள்ளாக 100 விழுக்காடு மகளிர் சுய உதவி குழுக்கு செட்டில் ஆயிடுச்சு, வங்கிகள் வந்து வட்டி இல்லாத கடனை கொடுத்துருச்சு, அரசு வந்து வட்டியை செலுத்திருச்சுங்கிறது அல்ல. துவக்கத்துல செயல்படுத்தி பார்க்க போறாங்க. செயல்படுத்தி பார்க்கிற போது அது செயல்படுத்த முடியுமா, செயல்பாட்டுக்கு வருகிறதா வரலையா, இதனால மக்கள் பயனடைறாங்களா, அதனால அரசுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதா இல்லையான்றத டெஸ்ட் பண்ண போறாங்க. இப்பதான் முதல் தடவை இந்த முயற்சி எடுக்கிறாங்க. அப்ப இந்த முயற்சி எடுத்த எடுப்புலயே சக்சஸ் ஆகாதுன்னு சொல்லிட முடியாது. அது வந்து நிர்வாக திறமை முதலமைச்சருக்கு இருக்கிறதா, முதலமைச்சருக்கு கீழ் இருக்கக்கூடிய துறைகள் சீராக இயங்க போதா இல்லையான்றதை வச்சுதான் நீங்க முடிவெடுக்க முடியும். அப்படி பல திட்டங்கள் வந்து செயல்பாட்டுக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கிற திட்டங்கள் நிறைய இருக்கு. பின்தங்கிய மாநிலங்கள்ல நிறைய அந்த மாதிரி செயல்படுத்தி இருக்காங்க. நிச்சயமாக செயல்படுத்த முடியும்னு தான் நான் நம்புறேன். இன்னொன்னு, நீங்க வந்து அரசு வேலை வாய்ப்புகளை யாருக்கு கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி? இப்ப நிதிஷனுடைய ஆட்சி காலத்துல வந்து நிரப்பப்படாத அரசு பணியாளரினுடைய இடங்கள் வந்து சுமார் 1,35,000 இருக்குன்னு சொல்லி கடந்த ஆண்டுல ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து பிரச்சாரத்தை செய்யும் போது ராகுல் காந்தி வச்ச செய்தியை நீங்க அவ்வளவு எளிதா கடந்துடக்கூடாது. அது மிக முக்கியமான செய்தி. அப்ப அந்த 1,35,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுருச்சா? இப்ப வரைக்கும் நிரப்பப்படாம இருக்கு அப்படிங்கிறது தானே யதார்த்தமான உண்மை. அப்ப அதோடு கூடுதலான பணியிடங்கள் இப்ப காலி ஆயிருக்குல்ல. இப்ப புதிதாக அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுங்கிறது இருக்குல்ல, இந்த இடத்துல கொண்டு வந்துதான் நான் வந்து வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருவேன், குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த திட்டத்தை அறிவிக்கிறாரு. ஆப்வியஸ்லி அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. மிகப்பெரிய சவாலுக்கு உண்டான ஒரு திட்டம் தான். அதை எப்படி செயல்படுத்த போறாரு? கொஞ்சம் சறுக்கினாலும் கூட அது தேஜஸ்விக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் தரும். இதெல்லாம் தெரிந்து தானே வச்சிருக்காரு. ஆனா நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறேன் சார். அவருடைய கன்சர்ன் வந்து மிக 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 முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த மாநிலம் மேம்படுத்தப்படணும். இந்த மாநிலத்துல வாக்காளர்களுக்கே வாக்களிக்கக்கூடிய உரிமை மறுக்கப்படுகிற அளவுக்கான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நம்ம மீது திணிக்கிறாங்க. அப்ப இந்த மாநிலம் முழுவதுமாக நசுக்கப்படுகிறது அப்படிங்கிற அச்ச உணர்வும், இந்த மாநிலத்தினுடைய குரலை நாம் வந்து நசுக்கி விடாமல் பாதுகாக்கணுங்கிற ஒரு பொறுப்புணர்வும் தேஜஸ்வி கிட்ட இருக்கிறதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால அவருடைய அந்த திட்டங்கள் வந்து எளிதாக மக்களை ஏமாற்றுகிற திட்டங்கள் என்றெல்லாம் இடது கையால நீங்க புறந்தள்ளி விட்டு போக முடியாது. பொறுப்பற்ற நிதிஷ்குமாரை பொறுப்புள்ள மனிதராக அன்றைக்கு வழிநடத்தியவரும் இதே தேஜஸ்வி தான். அவங்க அப்பா செய்யாததை அவர் செஞ்சார். இந்தியா கூட்டணி என்று ஒன்று அமைவதற்கு அடித்தளத்தை 2 பேரும் சேர்ந்துதான் அமைச்சாங்க. அதுல வந்து டிரைவன் ஃபோர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி 100% தேஜஸ்வி தான். அதனாலதான் தேஜஸ்வி நின்றுட்டாரு, நிதிஷ்குமார் நிக்க முடியாம போனார். எனவே அவருக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு, இந்த நாட்டின் மீது ஒரு கன்சர்ன் இருக்கு, இந்த மக்களின் மீது ஒரு கன்சர்ன் இருக்கு.
அந்த கன்சர்னால அவர் நம்பிக்கை பெற்றிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். திட்டங்கள் செயல்படுத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் இருக்கத்தான் செய்து, இல்லைன்னா மறுத்தரவே முடியாது. 100 விழுக்காடு செயல்படுத்தி ரொம்ப சேஃபஸ்ட் ஸ்டேட்டா பீகாரை கொண்டு வந்துருவாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஆனா அதற்குண்டான செயல் திட்டங்களோடு அவர் நகர்வார் என்பதுதான் அவர் பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கை. நல்லது சார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களை கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. களம் எப்படி போகுது, யாருக்கு பாசிட்டிவா களம் திரும்ப போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.